கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் பெண்கள் வரிசையில் இன்று நாம் சந்திக்கப் போகும் பெண்மணி வஸ்தி. வஸ்தி என்பதற்கு எபிரேய மொழியில் பியூட்டிஃபுல், அதாவது அழகு என்று பொருள். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்குமுள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்தில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியர்களுக்கும் விருந்து பண்ணினான். முதல் தரமான திராட்சை ரசம் ராஜ ஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு விருந்து செய்தார். ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருக்கும் பொழுது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை அனைவருக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக ராஜாவின் முன்னிலையில் வரவேண்டும் என கட்டளையிட வஸ்தி வரமாட்டேன் என்று சொன்னார். அதனால் கடும் கோபம் கொண்ட ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் ராஜாவின் கட்டளையை மீறிய ராஜஸ்திரீக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வரச் சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜ ஸ்திரீகளின் செய்தியை கேட்கும் பொழுது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தாரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் பொழுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாக தோன்றினதினால் எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். இப்போ நீங்க சொல்லுங்க, வஸ்தி செய்தது சரியா தவறா? வஸ்தியின் வாழ்வில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நேரிட்டது? இதை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? பொதுவாக பெண்கள், அதுவும் திருமணமான பெண்கள், தன்னுடைய அழகு சௌந்தரியம் அனைத்தும் தன் கணவனுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதே தானே வஸ்தியை நினச்சிருப்பாங்க. சாதாரணமாக அவளை அரச சபைக்கு அழைச்சிருந்தா அவள் நிச்சயம் மறுப்பில்லாமல் வந்திருப்பா. ஆனால் விருந்தில், அதுவும் எப்படி, திராட்சை ரசம் பருகியவர்களாய் களிப்பில் இருக்கும் பொழுது பல ஆண்கள் முன்னிலையில் அவள் வர மறுத்ததைக் கண்டு
அவள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் கோபம் கொண்டதோடு அவளுடைய ராஜ மேன்மையிலிருந்து அவளை தள்ளியது சரியா என்பதை நீங்கள் இப்போ சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அதை எனக்கு கொஞ்சம் எழுதி சொல்லுங்களேன், சரியா? ஆனால் அதன் பின் வஸ்தி என்னானால் என்பது குறித்து வேதத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. இப்படி ஒரு சம்பவம் தேவ சித்தத்தினால்தான் நடந்தது என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. யூத ஜனங்களை அழிவிலிருந்து காக்க அகாஸ்வேரு ராஜாவுக்கு அருகிலிருந்து புரிய வைக்க தேவன் ஏற்கனவே யூத குல பெண்ணாகிய எஸ்தரை தெரிவு செய்திருக்கிறார். அவள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற வஸ்தி அந்த இடத்துல இருந்து கிளப்பணும் இல்லையா? இது தேவ சித்தம் இல்லாமல் வேற எப்படி நடந்திருக்க முடியும் சொல்லுங்க பார்க்க. யோசிங்களேன் இந்த காரியத்தை குறித்தும். நான் சொல்கிறது சரியா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி இல்லைனாலும் தயவு செய்து எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. பல நேரங்களில் நம் வாழ்வில் நடக்கும் பல விஷயங்களை அப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. வேறு விஷயங்கள் நடைபெறும்போது தான் இதுக்கு தான் அன்னைக்கு அப்படி நடந்துச்சோ அப்படின்னு நம்மளே நினச்சி பார்ப்போம் இல்லையா? ஆல்வேஸ் காட் ஹேஸ் அ பிளான் இன் அவர் லைஃப். The most valuable lesson we learn from Vasti's story is that God is never absent. He walks through every situation we encounter. The queen may have never considered God at all. However, he used her as a valuable instrument and powerfully displayed his providence and sovereignty. One of my favorite definition of providence is that God's attention concentrated everywhere. Not only does God give us his attention, he concentrate that attention on every part of our lives. There is not one thing that escapes his watchful care. God filters every trial we face through his loving fingers as he holds us in the palm of his hand. Vasti was no exception. God's providence was evident in her life. Sovereignty means that God rules and possesses all power over all things. He sometimes allows that which is unpleasant and even painful. We can trust God fearlessly, however, knowing that he works through his unfailing love for us. When we make mistakes, we tend to think that we ruined something. God shows us through Vasti that his perfect plan cannot be thwarted by the sins and mistakes of men and women. He always accomplishes his purpose. புரியுதுங்களா? என்னடா திடீர்னு எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாளே அப்படின்னு தப்பாக எடுத்துடாதீங்க. ஏன்னா சிலருடைய ரிக்வஸ்ட் அதுவும் குறிப்பாக நான் கேரளாவில் இருக்கிறனால மலையாளம், அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு முழுமையாக தமிழ் புரிய மாட்டேங்குது. நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பர்பஸ் ஆஃப் லெசன் ஆர் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அப்படிங்கிறத மட்டுமாவது இங்கிலீஷ்லேயும் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் இதில் கொஞ்சம் அதிகமாக ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நோக்கம் அதுதான். தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா நேரத்திலும் நாம் அவரை
உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஸோ வஸ்தியினுடைய வாழ்வில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவளுக்கு அன்னைக்கு நடந்ததும் தேவ சித்தத்தின்படி தான் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கஷ்டமோ நஷ்டமோ வந்தாலும் அதுவும் தேவனுடைய அனுமதித்ததின் பேரில் தான் நடக்குது, இதை விட பெட்டராக நமக்கு தருவாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு அவரை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். இப்போ வஸ்தியை எடுத்துட்டு எஸ்தர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எதற்காக அப்படிங்கிற எஸ்தருடைய வரலாற்றை நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். All glory to God. Thank you.